டேய், இந்த மாதிரி பண்ண மட்டும்தான் ஊர்கள்லயும் மண்ணை தூவ முடியும், எங்க வீட்லயும் மண்ணை தூவ முடியும். அப்படியே அந்த கார்த்தி பைய கண்ணுல மிளகா பொடிய தூவி அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு கபிலனை உள்ள இறக்கி அவன் மேல கலர் பொடிய தூவி புனிதா கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்க போற. கரெக்டா? சரியா சொன்னடா. மாப்பிள பிளான் சூப்பரா இருக்குடா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பண்ணிடலாம்டா. பண்ணிடுவோம். சரி வா. மாப்பிள உள்ள போகும்போது எதையாவது பேசிக்கிட்டே போவோம். இல்லனா உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஏதோ தனியா பேசிட்டு வரோம் டவுட் வந்துரும். அதனால இங்க இருந்தே எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு அப்படியே போ. சரிதான். நீங்க அப்பப்ப நல்லா யோசிக்கிறேன். என்ன பண்றது மாப்பிள, உன் கூட இருக்கல. அதான். சரி சரி போ. ஆனர்ல எந்த குறையும் வரக்கூடாதுடா. அதெல்லாம் ஒண்ணும் வராது மாப்பிள, சிறப்பா நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடணும். என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு வரீங்க? அண்ணே, வயசு பசங்க அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா பார்ட்டி கிட்டுன்னு அரேஞ்ச் பண்ணணும்ல, அது விஷயமா பேசிட்டு இருப்பானுங்க. அப்பா ஐயோ அப்பா, அந்த விஷயமாலாம் பேசலப்பா. இந்த லைட்டு சவுண்ட் சர்வீஸுக்கு காசு கொடுக்கணும், அந்த ஜெனரேட்டருக்குலாம் முன்ன பின்ன காசு தர மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபிளெக்ஸ் எங்கெங்க வைக்கலாம், பேனர்ல யார் யார் போட்டோ போட்டு என்னென்ன வசனம்லாம் எழுதணுங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ப்பா. என்ன வேணாலும் பண்ணுங்கடா, பிரச்சனை வராம பாத்துக்குங்க. புரியுதாடா? சரிப்பா. அப்பா நாங்கெல்லாம் இப்ப அந்த கடை பக்கமே போறது இல்ல, நான் அந்த கடை பக்கம்லாம் போறது இல்லன்னு சொல்ல வந்தப்பா. நம்பிட்டேன்டா, போகாம இருந்தா சந்தோஷம்தான். சந்தோஷம்பா. சரிப்பா, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல, வேற ஏதாவது வேலை இருக்கா? பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சுல? உள்ளூருக்கெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுடா. இனிமே வெளியூர் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும். சரி பிரிமா, அப்ப குமரன் அனுப்பிடுங்க. நானும் அழகும் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். சரியா? வரேன்ப்பா. வரேன்ப்பா. வரேம்மா. லட்சுமி, மகாலட்சுமி, தண்ணி எடுத்துட்டு வாமா. இத வரங்க. இந்தாங்க தண்ணி. என்ன கையில பத்திரிக்கை? இது நம்ம கிருஷ்ணவேணி வீட்ல இருந்து வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. யாரு? கார்த்திகா கல்யாணம்? ஆமாங்க, கார்த்திக் தான். சரி, போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. சரிங்க. இந்தாங்க. பொண்ணு யாரு? பாரி வீட்டு ஆளுங்களா? பரவாயில்ல, நல்ல சம்பந்தம் தான். என்ன அவசரம்? அவசர அவசரமா கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கார்த்தி பையன் சும்மா ஊரை சுத்திக்கிட்டு திரியிறான். கல்யாணம் பண்ணி வச்சாலாவது பொறுப்பு வருதான்னு பார்க்கலான்னு பண்றாங்க. பாப்போம், அப்போ அது பொறுப்பு வருதான்னு பார்க்கலாம். என்னடி இது? கார்த்திக்கு தானே கல்யாணம்? ஆமாங்க, உங்களுக்கு எவ்வளவு வாட்டி சொல்றது? ஆனா இதுல பாருடி, கபிலன் இல்ல பேரு போட்டிருக்கு. கொடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, கார்த்திக் பேர் பதிலா கபிலன் பேர் போட்டிருக்கு. அவங்களுக்கு போன போடு. இப்படி எவ்வளவு பேருக்கு பத்திரிகை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பாரி வீட்டுல அந்த கபிலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏதாவது ஏற்பாடு பண்றாங்களான்னு தெரியல. என்னாச்சு? லயன் போகவே மாட்டேங்குதுங்க. ஏன் போகல? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? இத அப்படியே விட்டுறக்கூடாது. நான் இப்பவே நேர்ல போய் நிலவரம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அதாங்க சரியான யோசனை. முதல்ல நீங்க போய் கேட்டு வாங்க. இந்தாங்க அந்த பத்திரிகை கூட. கண்ணாடி எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல? முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க. என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். போங்க. செல்லதுரை, ஐயா வாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு? யாரு கல்யாணத்துக்கு யாரு பத்திரிகை அடிக்கிறது? மன்னிச்சிருங்க, எனக்கு வேலை இருந்துச்சு, அதனாலதான் அவர் அனுப்பி வச்சேன். சரிம்மா, இல்லனா கண்டிப்பா நானே வந்துருவேன். நான் அத கேட்கல. யாருக்கு கல்யாணம்? இதுல என்ன சந்தேகம்? என் பையனுக்கு தான். இந்த வயசுல நாங்களா பண்ண முடியும்? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பத்திரிகை கொடுத்தீங்களே, பேரை பாத்தீங்களா? பார்க்காமலா கொடுப்போம்? பார்க்காம தான் கொடுத்துருக்கீங்க. பத்திரிகையில மாப்பிள்ளை பேரு என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்ன போட்டிருக்கு? கபிலன் இருக்கு. நீங்க கார்த்திகை கல்யாணம் பண்ண போறீங்களா இல்ல கபிலனுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா?
அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. என்ன பார்த்தா கேனக்கு இருக்க மாதிரி தெரியுதா? எங்க நீங்களே பாருங்க. கொடுங்க பார்க்கலாம். காட்டுங்கம்மா. நீ பாருடா, கபிலன் பேர் இருக்கு. ஆமா, இதுல கபிலன் பேர் தான் இருக்கு. இதுல எப்படிங்க பேர் மாறுச்சு? அப்புறம் என்னமோ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க. பத்திரிகை யார் அடிச்சது? அவங்க சைடுல இருந்து தான். அப்ப மாப்பிள்ளைய அவங்களே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க கல்யாணத்துக்கு நீங்க தெரு தெருவா பத்திரிகை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு. பத்திரிகை வந்தவொடனே பேரை படிச்சு பார்க்க மாட்டீங்களா? கொஞ்சம் இருங்க, நான் அக்கா கால் பண்ணி கேட்குறேன். சொல்லுடா. அக்கா, பத்திரிக்கை பார்த்தீங்களா? டேய், நாங்க பார்க்காமலாடா உங்களுக்கு கொடுத்து விட்டோம். பேர் இல்லக்கா. பின்னாடி பக்கம் பாருடா, என் பேர் இருக்கு. உன் பேர்லாம் இருக்கு, என் பேர் இல்ல. டேய், நீ தானடா மாப்பிள்ள அப்படின்னு நீ மட்டும் தான் சொல்லணும். என் பேர் அதுல இல்லக்கா. வேற யார் பேர் இருக்கு? அந்த கபிலன் பேர் தான் போட்டிருக்கு. கபிலன் பேரா? என்னடா சொல்ற? ஆமாங்கா, மணமகன் கபிலன் பேர் தான்க்கா போட்டிருக்கு. அக்கா, எனக்கு அழுகழுகே வருதுக்கா. அப்போ இது இனியும் பண்ண வேலையா தான் இருக்கும். ஏய் கார்த்திக், நீ அழாத. சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு நேரா எங்க வீட்டுக்கு வா. எங்க அத்தை கிட்ட வந்து பிரச்சனை பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. இதெல்லாம் அந்த இனிய ராசாத்தியோட வேலையா தான் இருக்கும். எங்களையே ஏமாத்துறீங்களா? இரு, உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. கண்மணிக்கு கார்த்தி பேருக்கு பதிலா கபிலன் பேர் மாறின விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. அதான் பிரச்சனை பண்ண பிளான் பண்றா. என்ன பண்றது? மாமா கிட்ட சொல்லுவோம், அப்பதான் ஏதாச்சும் பண்ண முடியும். மா, பத்திரிக்கை எடுத்துட்டு அக்கா உடனே அங்க கிளம்பி வர சொல்றாங்க. அங்க வந்து அவங்கள கேள்வி கேட்க சொல்றாங்க. சரிடா, அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க போலாம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? இன்னைக்கு 2ல 1 பாத்திரலாம். நம்மள பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? வாங்க போலாம். வாங்க போலாம். மாப்பிள, எனக்கு யாரை பார்த்தாலும் அவ்வளோ கோவம் வரல மாப்பிள. ஆனா அந்த கோகிலாத்தையை மட்டும் பார்த்தேன்னு வையேன், அப்படியே உள்ள இரிட்டேட்டிங்கா இருக்கு மாப்பிள. விட்ரா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அது வராது. அதை எப்படி சொல்ற? மாமா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு மாமா. என்ன தெரிஞ்சு போச்சு? அம்மா அம்மா ராசாத்தி, முதல்ல பதட்டமாகாம என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் நிதானமா சொல்லுமா. சரிண்ணா. மாமா, மாப்பிள்ளை வீட்டுல நாம கார்த்தி பேருக்கு பதிலா கபிலன் பேரு போட்டது தெரிஞ்சு போச்சு மாமா. அவங்க கண்மணிக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. கண்மணியும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண சொல்லிட்டா மாமா. அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. மாப்பிள, இப்ப என்ன மாப்பிள பண்றது? டேய், அவங்கள வரவிட்டா நம்ம கதை முடிச்சிடும். வர வழியிலே அவங்கள பிளாக் பண்ணணும். டேய், அவங்கள வர வழியிலேயே தடுத்து நிறுத்தி என்னடா பிரயோஜனம்? டேய், அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு போன் பண்ணாலே போதுமே. டேய், எல்லாமே முடிஞ்சு போயிரும்டா. ஆமா, அப்ப இதுக்கு ஒரே வழி, அவங்க கையில இருக்கிற பத்திரிக்கையை மாத்தணும். டேய்,
அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிக்கையை நம்மளால மாத்த முடியாதுடா. டேய் அவங்க தான் நேரா உள்ள போயிருவாங்களே. ஆமா. ஏய் அப்போ அவங்க வர வழியில் வச்சு தான் நம்ம பத்திரிக்கையை மாற்றணும். மாப்பிள அப்ப வேற எதையும் யோசிக்காத, வா மாப்பிள சட்டுன்னு போவோம். சரி போலாம். ரசாத்தி, நீ வீட்டில் இருந்து ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க. நானும் அழகிறோம் அவங்க வர வழியில் மடக்கி பத்திரிக்கை மாற்ற பார்க்குறோம். சரி மாமா. சரி போலாம். சீக்கிரம் போடா. சீக்கிரமா போப்பா. சரிம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? கார்த்தி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரிங்கம்மா. மாப்பிள வீட்டுக்காரங்க மாப்பிள அது மாப்பிள நீ முதல்ல வண்டி இப்படி மாப்பிள. நான் சொல்றேன் வண்டி இப்படி கிளட்ச் இப்படி ஊருக்குள்ளதான் போறாங்க. நீ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பிடிக்க பாரு. நான் நேரா இப்படி தோப்பு வழியா வந்து அவங்கள ஆத்தாங்கர கிட்ட அட்டாக் பண்ண பாக்குறேன். சரி பாத்துடா. சீக்கிரம் போ. ஹலோ, அவங்கள தடுத்தாச்சா? அது இல்ல, இப்பதான் உங்க கார் கிராஸ் பண்ணி போயிருக்கு. மாமா ஏதாவது பண்ணி அவங்கள தடுக்கணும் மாமா. அவங்க வந்துட்டா பிரச்சனை பெருசாயிடும் மாமா. சரி சரி நான் பாத்துக்கிறேன். இதை பாரு, எனக்கு தெரியுது, நானும் அதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா? அவங்க ஊருக்குள்ள சுத்திட்டு வரதுக்குள்ள நான் எப்படி பிடிச்சிருவேன். இங்க அழகரும் இருக்கான், அவன் எப்படியாவது அவங்களை பிடிச்சிருவான். எப்படியாவது நான் பத்திரிக்கையை மாத்திடுறேன். சரிங்க மாமா, பத்திரிக்கையை மாத்தினது ஃபோன் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிம்மா, சரி நான் கூப்பிடுறேன். டேய் மாப்பிள நீ போடா சீக்கிரம். ஆமா, நீ எப்படி போவ? டேய் நான் நம்ம பையலுக்கு ஃபோன் பண்ணி யாரையாவது என் வண்டி எடுத்துட்டு வர சொல்லி நான் அதுல போய்க்கிறேன். நீ போடா சீக்கிரம் போ. மாமா என்ன மாமா ஆச்சு? என்னால அவங்களை தடுக்க முடியல ராசாத்தி. மாமா அவங்க வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. எதுவும் பண்ண முடியாது ராசாத்தி, அவங்க வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம், இல்லைன்னா இது மூலியமாவது உண்மை தெரியட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். வா, இது வந்தாலும் பாத்துக்கலாம். என்ன இனியா, என்ன டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. வாடா. வாங்க சம்பந்தி. வரவேற்புலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க பண்ண காரியம் தான் நல்லா இல்ல. என்னாச்சு சம்பந்தி? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி என்ன பண்ணிட்டோம் நாங்க? உங்களுக்கு எங்களோட சம்பந்தம் பண்ண பிடிக்கலன்னா அதை நேரடியா சொல்லிருக்க வேண்டியதானே. அதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு உங்களை அசிங்கப்படுத்தினா? எதுவா இருந்தாலும் தெளிவா நேரடியா சொல்லுங்க. பத்திரிக்கையில யார் பேர் போட்டிருக்குன்னு பாருங்க. சம்பந்தி, உங்க குடும்பத்து ஆளுங்க பேர் ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க, சேர்த்தரலாம். என்னங்க, எங்களை என்ன முட்டாள் நினைச்சீங்களா?
சொந்தக்காரங்க பேர் விட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா மாப்பிள்ளை பேரே இதுல விட்டு போயிருக்கு. சம்மந்தி, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல சம்மந்தி. ஏங்க நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? பத்திரிகையில என் பையன் பேர் வர வேண்டிய இடத்துல தெளிவா பாண்டியன் பையன் கபிலன்னு பேரை போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? பேசாம நாம அவங்க பத்திரிகையை வாங்கி மாத்தி பெரியம்மா கிட்ட காட்டிட வேண்டியதுதான். இந்த விஷயம் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எங்க குடும்ப மானமே போயிடும். அப்படிலாம் மாறி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. நீங்க சும்மா பேசாதீங்க. அந்த பத்திரிக்கை கொடுங்க. நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? நீங்களே இந்த பத்திரிக்கையை பாருங்க. காட்டுங்க. அண்ணி, அந்த பத்திரிக்கை கொடுங்க. இருங்க இனியன், முதல்ல அத்தை பார்க்கட்டும். அத்தை நீங்க பாருங்க. என்ன சம்மந்தி, உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் காலமே இல்லையா? கார்த்திக் பேர் தானே போட்டிருக்கு. கொடுங்க அத்தை, நான் பார்க்கறேன். ஐயோ, என்ன கார்த்திக்னு இருக்கு? அண்ணி கொடுங்க. ஆமா, இதுல கார்த்தி பேர் தான் போட்டிருக்கு. தம்பி நல்லா பாருங்க தம்பி. நாங்க பார்த்துட்டோம், இந்தாங்க நீங்க பாருங்க. ஆமா, கார்த்திக் பேர் தான் இருக்கு. ஆமா, கார்த்திக் பேர் தான் இருக்கு. இங்க பாரு கார்த்தி.